ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வாயின் தமிழ். நமக்கு எந்த மனோவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜானே சாப்டர் 70 அண்ட் 71 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. மக்களை மறக்காம அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சோசியோல் கிட்ட வந்து யாங்சினோட குழந்தை வயிற்றுல இருக்கு அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு சோசியோலாம் ரொம்ப ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து ஹீரோ இருக்கும், அவன் என்ன நினைப்பானா, இந்த ரெண்டு பைத்தியங்களும் எதுவும் வித்தியாசமாக பேசாம இருந்தால் சரிதான் அப்படின்னு அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாப்டர் ஓப்பனிங்லேயே என்ன காட்டுறாங்கன்னா, சோசியல் ஷாக் ஆனதுல வந்து என்ன கேட்குறேன்னா, இப்போ நீ என்ன சொன்ன, குழந்தை நான் சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. அப்போ அங்க என்ன சொல்றானா, நாங்கள் வந்து மவுண்ட் ஆவாவில் 2 பேரும் ஒன்னா கையை பிடிச்சி தூங்கணும், எனக்கு தெரிஞ்சு நான் நேரத்தையும் கன்சியூவ் ஆயிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றா. பியாங்க அவ பாருமே சோசியல் அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க இவ்வளவு தூரம் போவாங்கன்ட்டு. அப்பதான் சோசியல் ஒரு நிமிஷம் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன கேட்கிறேன்னா, என்ன சொன்ன, இப்போ நீ கையை பிடிச்சி தூங்குனீங்கன்னு தானே சொன்னேன், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பியாங்க என்ன சொல்றானா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்கிறா. அதை கேட்டு சோசியல் என்ன நினைக்கிறானா, நல்ல வேலை இவளுக்கு எதுவுமே தெரியல. அப்ப சோசியல் என்ன சொல்றானா, பியாங் நீ இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கே, சரி இரு நான் உனக்கு இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே பியாங் வந்து அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்கவும், சோசியல் என்ன சொல்றானா, நான் சொல்றது நல்லா கவனி. சோசியல் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் பியாங்க பாக்கணுமே, அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சோசியல் சொன்னதை கேட்டதெல்லாம் பியாங் வந்து அப்படியே தலையே சுத்துது, அவளுக்கு ஒண்ணுமே புரியாம. அவ அப்படி கன்ஃபியூஷன்ல வெளியே போகும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, எதுக்காக நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க பேசுறதுக்கு, நீ எப்படியோ கடைசியா இங்க வந்துட்ட, ஆமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ அவளை கேட்கும்போது பியாங்க பாக்கணுமே அப்படியே ஏதோ மயக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கா. நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவளை தொட வருவோம், அவளதான் ரொம்பவே வெக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறா. பியாங் ஓடுறத பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஏய் நில்லு, எங்க போற நீ அப்படின்னு கேட்கிறான். அவ அப்படி வெக்கப்பட்டு பயந்து ஓடுறத பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் என்ன பண்ண, இப்ப எதுக்காக இவ இப்படி ஓடுறா. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா கிளானடோட ரூம் தான் காட்டுறாங்க. அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா, கிளானடும் ஸ்வாட் குயினும் தான் இருக்காங்க. அப்ப கிளானட் என்ன சொல்றானா, ஸ்வாட் குயின் நீ ஏதோ என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னல, சரி வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இருக்கட்டும், நான் எப்படி இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. அவ பாருமே ஸ்வாட் குயின் வந்து ஸ்குவாட் லீடர்னு கூப்பிடுறா. கேட்டோன்னே கிளானட் என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து ஒழுங்கா இங்க சொல்லி கூப்பிடு, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல உங்களை நான் இப்ப இந்த மாதிரி தான் கூப்பிடணும், எதனாலனா டீமன் ரிலம்ல என்னதான் ஆச்சு அந்த கேள்வி தான் நான் கேட்க போறேன். ஸ்வாட் குயின் கேட்ட கேள்வியை பார்த்து மனுஷன் ரொம்பவே காண்டாயிடுறாரு. உடனே மொத்த ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்றாரு. மனுஷன் ஒண்ணு சும்மாலாம் சொல்ல போலது ஃப்ளேம் டீமன்ட். அப்ப கிளானட் என்ன கேக்குறானா, நீ என்ன எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் ப்ராமிஸ் பண்ணது சூகியை பத்தி கேட்க மாட்டேன்ட்டு தான், அதுக்கு டீமன் ரிலம் பத்தி கேட்க மாட்டேன்னு கிடையாது. உடனே கிளானட் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்வாட் குயின் என்ன சொல்றேன்னா, நான் ஒண்ணு இங்க விளையாடுறதுக்காகலாம் வரல, மொரிமா அலைன்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட டிராகன் ஸ்குவாட் வந்து டீமன் ரெல்ம்ல இருந்து வர பிரச்சனை எல்லாம் மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். அதுல இருந்து எல்லாருமே உங்களை வந்து ஸ்குவாட் லீடரா நாங்க ஃபாலோ பண்ணவங்க தான். அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து நான் இங்க ஒன்னும் ஜோக் பண்றதுக்காகலாம் வரல அப்படின்னு சொல்றா ஸ்வாட் குயின். அதனால தயவு செஞ்சு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அன்னைக்கு டீமன் ரெல்ம்ல வந்து நீங்க என்னதான் பாத்தீங்க, அன்னைக்கு என்னதான் ஆச்சு, உங்களை ஃபாலோ பண்ணி வந்த எல்லாருமே மாத்தி மாத்தி கொண்டுகிட்டாங்க அவங்களுக்கு அவங்களே. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து உயிர் பழிச்ச சில பேர் வந்து அவங்களுக்கு அவங்களே தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப கிளானட் என்ன சொல்றேன்னா, நான் எதுக்கு சாட்சியாக இருந்தன்ற விஷயம் தானே உனக்கு தேவை. இப்போ நான் இப்ப சொன்னாலும் அது நீ புரிஞ்சுப்பே மாட்டியான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன், நீ ஏதோ டீமன் ரெல்ம்ல பாத்தியோ அதே ஒரு விஷயத்தை தான் நானும் பார்த்தேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஸ்வாட் குயின் என்ன நினைக்கிறேன்னா, அவளும் டீமன் ரெல்ம் போயிருக்கா, அதுவும் எதுக்காகனா சூகின்ற ஒருத்தவங்களை தேடி தான். அந்த சூகின்றது யாருன்னா நம்ம ஹீரோட அம்மா தான். அந்த டைம்ல தான் ஒரு மோசமான எனர்ஜி வந்து என்னோட உடம்புல வந்து ஏற ஆரம்பிச்சது. அந்த எனர்ஜி மூலமா என்னால எதுவுமே பேசவும் முடியல. இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் நான் விட்னஸா இருந்தேன். அப்ப ஸ்குவாட் லீடரும் நான் என்ன பார்த்தனோ அதே விஷயத்தை தான் அவரும் பார்த்திருக்காரு. அப்ப கிளானட் என்ன சொல்றாருன்னா, நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதே விஷயத்த நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க, அதனால இதை மேற்கொண்டு பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு அங்க இருந்த எல்லாருமே இதே விஷயத்தை தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம எல்லாருமே எதுக்காக டீமன் ரிலம் போனோம், அப்போ மொரிமா அலைன்ஸோட லீடர் அந்த ஸ்வாட் சுப்ரீம் அவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். அதுவும் எதுக்காக, இந்த உலகத்தை டீமன் ரிலம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஸ்வாட் குயின் என்ன சொல்றானா, இது எல்லாமே போய் தான். அப்ப பார்த்தா ஸ்வாட் குயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் வருது. ஸ்வாட் சுப்ரீமே வந்து மொரிமா அலைன்ஸ் லீடர்ல இருந்து கீழே வந்தது மட்டும் இல்லாம மெச்சூர் டிராகன் ஸ்குவாட வந்து மொத்தமா டிஸ்பேண்டும் பண்ணாரு. அப்ப ஸ்வாட் சுப்ரீம் என்ன நினைச்சாருன்னா, அவரோட பொண்ணை வந்து டீமன் ரெல்ம்ல இருந்து காப்பாத்துறதுக்கு அவர்கிட்ட வேற ஏதோ வழி இருந்ததுன்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் பண்ணது எல்லாமே அவரோட பேராசைக்காக மட்டும்தான். இது எல்லாமே எனக்கு வந்து இப்ப நான் ஷாங்கிக்கு வரும்போது தான் ஸ்வாட் சுப்ரீம் கிட்ட பேசி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அதுல வந்து ஸ்வாட் குயினோட காலிலே வந்து ஸ்வாட் சுப்ரீம் விழுந்துடுறாரு. உடனே ஸ்வாட் குயின் வந்து கிளானட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்படியாப்பட்ட கிரேட் ஸ்வாட் சுப்ரீம் என்னோட காலில் விழும்போது அது பார்க்கறது எனக்கே கஷ்டமா தான் இருந்தது. அவர் மட்டும் அப்படி மன்னிப்பு கேட்காம இருந்து
இருந்திருந்தாருன்னா என்னோட மொத்த கோவத்தையும் அவர் மேல தான் நான் காமிச்சிருப்பேன். அன்னைக்கு உயிர் இழந்த அத்தனை பேருமே எந்த ஒரு நல்லதுக்காகவும் உயிர் இழக்கவே இல்லை. அவங்க எல்லாரோட உயிர் போனதுக்கு ஒரே காரணம் ஸ்வாட் சுப்ரீமோட பேராசை மட்டும்தான். அப்ப இதெல்லாம் கேட்ட கிளானட் வந்து அமைதியா என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஸ்வாட் குயின்ல ரொம்ப ஷாக் ஆயிடு. அப்ப எதுக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறா. அது கிளானட் என்ன சொல்றேன்னா, அப்போ நான் வந்து ஒரு ஸ்குவாட் லீடரா இருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேன். நீ வந்து இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பலாம், இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஒரு ஆன்சரும் கிடையாது உனக்காக அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்குவாட் குயின் ஒரு பக்கம் கோவப்பட்டு, சரி நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா நான் திரும்பி வருவேன் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கிளானட் வந்து எதை பத்தி யோசிக்கிறாருன்னா, ஸ்வாட் சுப்ரீமோ பத்தி தான் யோசிச்சு பாக்குறாரு. ஸ்வாட் சுப்ரீமோ வந்து அன்னைக்கு நான் பார்க்கும்போது அவர் சரியான மனநிலையிலே இல்ல, அவருக்குள்ள ஏதோ பூந்தா மாரி தான் இருந்தது. அப்ப அவருக்குள்ள இருந்து வெளியே வந்த எனர்ஜியை பார்க்கறதுக்கு அப்படியே டீமன் மாதிரியே இருந்தது அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறாரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, எல்டர் லீயும் சியோல தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஹீரோ தான் அவனோட மொத்த ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி, ஹீரோ அப்படி ஹீட் ரிலீஸ் பண்ணதை பார்த்தோன்னே எல்டர் லீ என்ன சொல்றேன்னா, பரவாயில்லையே நம்மளுக்காக இங்க ஒரு டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து மவுண்ட் அவாக் போனதுல நிறைய விஷயத்தை சாதிச்சிட்ட போல இருக்கே. அப்புறம் ஹீரோ வந்து அவனோட ஹீட் எனர்ஜி கம்மி பண்ண உடனே சியோல் வந்து அமேசிங் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஓடுறா. உடனே ஹீரோ வந்து செகண்ட் எல்டர் நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஒருத்தவங்கள டிராகன் கூப்பிடுறா ரொம்ப ஓவரா இல்ல. உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, இதுல என்ன தப்பு, இப்படியாப்பட்ட விஷயத்துல நீ லவ் பண்ண மாட்டியா இந்த வயசுல அப்படின்னு கேக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா சியோல் வந்து ஹீரோக்கு முகம்லாம் தொடச்சு விட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து எல்டர்லியே பார்த்து என்ன சொல்றானா, எது எப்படியோ நீங்க இங்க வந்துட்டீங்க, மவுண்ட் அவாஸ் அந்த செக்ரட்டரி வந்து என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தாரு, அது உங்களுதுன்னு சொல்லி, இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. அதுக்கு எல்டர்லி என்ன சொல்றானா, ஓ அதுவா, சரி நீயே தான் திறந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவா அந்த பைய திறந்து பார்த்துட்டு இது என்ன பிரேஸ்லெட்டா அப்படின்னு கேக்குறான். அது ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு எல்டர்லி. அதை கேட்டு ஹீரோ என்ன பண்றானா, இது அந்த அளவுக்கு முக்கியமானது ஒண்ணு இல்லனா அப்ப நான் இதை அவளுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சியோல் கிட்ட இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அப்படி ஹீரோ கொடுக்கறத பார்த்தோன்னே சியோல் வந்து யங் மாஸ்டர் எனக்காக இன்னொரு பிரசன்ட் கொடுக்குறாரு அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா. அதை பார்த்தோன்னே எல்டர்லி செம காண்டாயிட்டு தலையிலே ஒன்னு வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இப்பதான்டா உனக்கு அந்த நான் பிரசன்ட் பண்ணேன், அதுக்குள்ள நீ இன்னொருத்தவங்களுக்கு பிரசன்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பாவனமே ஹீரோ தரையோட தரையா இருந்துடுறான். உடனே சியோல் என்ன சொல்றனா, சியோலுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இப்ப எல்டர்லி வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நம்குன் கிளான் சேர்ந்தவங்களா இங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லவும் ஹீரோ வந்து நம்குன் கிளானை சேர்ந்தவங்களா அதுக்குள்ளவா வந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறான். நம்குன் கிளானை சேர்ந்தவங்களா உன்னோட ஃபியான்ஸ் இங்க வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேங்க் கிளானை சேர்ந்தவங்க வந்தாங்க, இப்ப நம்குன் கிளானை சேர்ந்தவங்க வந்தாங்க, இப்படி வித்தியாசமான கிளான்லாம் இங்க கெஸ்டா வந்துட்டு இருக்காங்க இந்த ரீசன்ட் டேஸ்ல. அப்ப பாக்கணும் ஹீரோட முகம் வந்து அப்படியே ஷாக்லயே தான் இருக்கு. மனுஷன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடறான். ஓடும் போது என்ன நினைக்கிறானா, பியாங் வந்து அவளோட வீட்டுக்கு போக போறா, அதுதான் கரெக்ட். ஆனா அப்ப பாக்கணும் ஹீரோ வந்து பியாங் கூட இந்த எல்லா டைமுமே நினைச்சு பாக்குறான். அந்த பாஸ் கூட சண்டை போடும் போது அவ வந்து தடுத்தது, இவனுக்காக அவ உயிரை விட்டது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் மவுண்ட் அவால் இவங்க ரெண்டு பேர் ஜாலியாக சுற்றி வந்தது இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறேனோ யோசிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக ஓடி போய் ஏதோ ஒரு கதவு திறக்கும், ஆப்போசிட்டில் நடந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடான்னு பார்த்தா பியாங்கோட அப்பா வந்து அவளை அடிச்சிருக்காரு. அப்படி அவ கண்ணத்தில் அடிச்சதை பார்த்தோன்னே ஹீரோ சாமா காண்டாயி, மனுஷன் பியாங்க என்னதான் ஒதுக்கி ஒதுக்கி வச்சாலும் அவளுக்கு ஒண்ணுனா ரொம்பவே கோவப்பட்டு அவனோட மொத்த எனர்ஜியுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப பார்த்தா ஹீரோக்கு உடனே ஒரு பிளாஷ்பேக் தான் வருது. அது என்னன்னு பார்த்தா அவன் கையில் வச்சிருந்த சரக்கு பாட்டில் வந்து அங்க இருந்த ஒரு கல்லறை மேல வந்து ஊத்துறான். அந்த கல்லறையில பார்த்தா ஒரு கத்தியும் சொருவி வச்சிருக்கு. அந்த கல்லறை பக்கத்துலயே உட்காந்துட்டு என்ன நினைக்கிறானா, பியாங் கூட இருந்த ஞாபகங்கள்லாம் நினைச்சு பாக்குறான். அவன் அப்போ உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நிலாவோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே பியாங் திரும்பி என்ன அப்படின்னு கேட்கும். இல்ல இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்பியிருக்கான் நம்ம ஹீரோ. சே நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டான் அவகிட்ட. ஆனா நிலாவை நான் எப்பெல்லாம் பார்க்கணும் எனக்கு இவ்வளவு ஞாபகம் தான் வருதுன்னு நினைக்கிறான். அவ சாவர கண்டிஷன்ல இருந்தப்ப கூட நிலா இருக்கான்னு தான் அவ கேட்டா. அவ அப்படி அந்த நிலாவை பார்த்து என்னதான் பண்ண போறா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ உயிரோடு இருந்த டைம்ல கூட அந்த நிலாவே தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா இவ்வளவு மாரி ஒருத்தி வந்து இந்த அளவுக்கு சென்டிமெண்டா இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே அந்த கல்லறை பக்கத்துல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு என்னால இப்ப கூட இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. நீ இறந்து போயிட்டா நீ எந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே ஆசைப்பட்டியோ அந்த ஸ்வாட நீ ஸ்விங் பண்ண முடியாது. உன்னால அந்த நிலாவை இதுக்கு மேல பார்க்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது என் மேல வந்து அட்டாக் நீ எதுக்காக வாங்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு நீ என்னதான் பண்ணணும்னு நினைச்ச, எதனால இப்படி பண்ண அப்படின்ட்டு அவ கல்லறை பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நிலாவை பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, இதுக்கு மேல இந்த விஷயத்தை நினைக்கிறத பத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதே யோசிச்சுட்டு இருந்தா என்னால கரெக்டான ஆன்சரை கண்டும் பிடிக்க முடியாதுன்ட்டு பியாங்கோட கல்லறையை பார்த்துட்டு இருக்கான். அதோட அவனோட பிளாஷ்பேக் முடியுது. உடனே பிரசன்ட்ல என்ன காட்டுறாங்கன்னா, பியாங்கோட அப்பா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக போறான். அப்பா நம்ம மனுஷன் கொஞ்சம் கூட அசராம அவரோட மின்னல் பவர் வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணதை தடுத்துறாரு ஈஸியா. அவர் தடுத்த பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இந்த ஆள் பிளாக் பண்ணிட்டானா என்னோட அட்டாக்க. உடனே ஆப்போசிட்ல இருந்தவர் என்ன சொல்றாருன்னா,
மத்தவங்களோட ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறதுக்கு நீ யாருடா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட ஹீரோ வந்து என்ன வீட்டு விஷயமா, அப்ப இவரு தான் நம்குன் கிளானோட ஹெட்டா இருக்கணும், அது மட்டும் இல்லாம இவர் தான் அஷூர் ஸ்கை ஸ்வாட் கிங்கா இருக்கணும் நம்குன் ஜின். அப்படி ஹீரோ வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்து அட்டாக் பண்றதை விட்டுட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நம்குன் கிளான் ஹெட் அப்படின்னு வணங்குறான். என்னோட பேர் வந்து கு யாங் சோன், நான் வந்து கு கிளானை சேர்ந்துவேன், அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண போறவன். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு உங்களால எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்கவும் உடனே நம்குன் கிளான் ஹெட் என்ன சொல்றானா, அது நான் தான்டா கேட்கணும் உங்ககிட்ட, ஒரு அப்பாவா என்னோட பொண்ணு பண்ண தப்புக்காக அவளை நான் தண்டிச்சிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவுல நீ யாரா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நீ பண்ண விஷயம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் கிடையாது, நீ கிளான் ஹெட்டை அட்டாக் பண்ண பாத்துருக்க. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, சரி நீங்களே சொல்லுங்க, என்னோட ஃபியான்சி வந்து யாரோ ஒருத்தவங்க அவளோட முகத்திலே அடிக்கும் போது இதை பார்த்துட்டு நான் என்ன சும்மாவா இருக்கணும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, என்னோட ஃபியான்சி அடிக்கும் போது நான் வந்து கேட்க தான் செய்வேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்குன் கிளான் சம காண்டாய், நீ ஒரு சின்ன பையன் அப்படின்னு மொத்த எனர்ஜி ரிலீஸ் பண்றாரு, அவரோட மின்னல் எனர்ஜி மொத்தத்தையும். இதை பார்த்த பியாங் வந்து அப்பா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றா. அப்ப நம்குன் கிளான் நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்றனா, குழந்தை உங்ககிட்ட திறமை இருக்கு, ஆனா உங்ககிட்ட வந்து ஒரு மரியாதையே இல்ல, உங்க அப்பா மாரி தான் நீயே இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப பாவன் ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாம சிரிச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றானா, உங்களோட பையனை பார்க்கும் போதும் அவங்க கிட்ட சுத்தமா திறமையும் இல்ல மரியாதையும் இல்ல, இப்ப எப்படி அவனை நான் வந்து உங்களோட ரெண்டாவது பொண்ணுன்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு நம்குன் கிளான் வந்து ரொம்ப காண்டாயிடுறாரு. உடனே ஹீரோ அட்டாக் பண்ண வருவோம், ஹீரோட ஷோல்டர்ல யாரோ கை வைக்கிறாங்க. இத பாக்கும்போது என்னோட பையன் பிரச்சனையை உண்டாக்கிட்டான் போல அப்படின்ட்டு வரது யாருன்னா ஹீரோட அப்பா தான் வராரு. அப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்றானா, இவன் இன்னும் சின்ன பையன் தான், இவனுக்கு நான் வந்து மேனர்ஸ் சொல்லி தரேன், இந்த விஷயத்தை இதோட விடுங்க. அப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்றானா, அப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க நம்குன் கிளான் ஹெட் அப்படின்னு சொல்றான். ஹீரோட அப்பா வந்து என்ன சொல்றானா, சரி எங்களை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி இந்த டைம்ல வந்ததுக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே நம்குன் கிளான் ஹெட் வந்து கத்த ஆரம்பிக்கிறார், கு கிளான் ஹெட் இது வந்து நார்மலான விஷயம் கிடையாது, மன்னிப்பு கேட்டா விடுறதுக்கு. அப்ப நம்ம ஹீரோட அப்பா திரும்பி பார்த்த உடனே நம்குன் கிளான் ஹெட் வந்து உடனே பயந்து அமைதியா இருந்துடுறாரு. உங்களை நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை கூட்டி மனுஷன் வெளியே போயிட்டே இருக்காரு மாசா. அப்ப நம்குன் கிளான் ஹெட் பார்க்கணுமே, மனுஷன் வந்து முகத்தெல்லாம் தொங்க போட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அப்ப பியாங் கிட்ட என்ன சொல்றானா, உன்னோட பனிஷ்மெண்ட் இங்க இதோட முடிஞ்சு, நீ போய் உன்னோட காயங்களுக்கு போய் மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பியாங் சரின்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் அவனோட அப்பாவும் வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், அவள் தான் முடிஞ்சு, நான் செத்த இங்க இவர்கிட்ட. அப்ப வந்து ஹீரோட அப்பா வந்து தேர்ட் சைல்டு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோக்கு வந்து அது கூட கேட்காம அவன் அந்த பயத்திலே தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அவர் மறுபடியும் தேர்ட் சைல்டு நான் பேசுறது கேக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து சொல்லுங்க கிளான் ஹெட் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோட மைண்ட்ல ஓடுறது எல்லாமே அவர் இப்ப என் மேல கோவப்பட போறாரு, அவர் என்ன ரெண்டா பிச்சிருவாரு அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான். உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னைக்கு ரொம்ப நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோக்கே ஒன்னும் புரியாம ஷாக் ஆயிட்டு, ஆமா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு கிளான் ஹெட் என்ன சொல்றாருன்னா, நீ நல்ல வேலை பார்த்த இன்னைக்கு, நீ இன்னைக்கு வந்து உனக்கு யாரு முக்கியமா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, அவ்வளவுதான், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய பாவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து அவனோட அப்பாவை பார்த்துட்டு, இவருக்கு என்னாச்சு, எப்பவுமே மார்ஷல் ஆர்ட்ஸை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் பாராட்ட மாட்டாரு, ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு முக்கியமான ஒருத்தவங்களை நான் காப்பாத்துறதுக்காக என்ன பாராட்டுறாரா. அவ பார்த்தா ஹீரோக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது. அப்ப ஹீரோ வந்து அவன் கையில பூ வச்சுட்டு அவனோட அப்பாக்கு தான் கொடுக்குறான், அவனும் அவனோட தங்கச்சி ரியோங்க அவன் சேர்ந்து. அப்ப பார்த்தா கூட அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்து சிரிக்கவும் அவர் இந்த பூவை கையில வாங்கிட்டு ஹீரோட தலையில கை வச்சு தடவிடுறாரு. அந்த டைம்ல வந்து நாங்க சந்தோஷமான ஒரு ஃபேமிலியா தான் இருந்தோன்றத அதெல்லாம் பிரசன்ட்ல இருந்து மனுஷன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோ வந்து கிளான் ஹெட் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே நம்ம கிளான் ஹெட் என்ன சொல்றானா, சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு ஹீரோ வந்து என்னோட தங்கச்சி நான் திருப்பி கூட்டு வந்து எனக்கு சேஜ் பில் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கவும், அதுக்கு கிளான் ஹெட் வந்து ஆமா நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதுக்கு வந்து என்ன சொல்றானா, இல்ல இதுக்கு மேல எனக்கு அது தேவைப்படாது, எனக்கு வந்து அண்டர் கிரவுண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு கேட்கும். ஒரு செகண்ட் கிளான் ஹெட் வந்து ஷாக் ஆகி ஹீரோவை பாக்குறாரு. அப்ப கிளான் ஹெட் என்ன சொல்றானா, அந்த நாளுக்கு அப்புறம் நீ ஒரு தடவை கூட அந்த பக்கம் கூட வரதுக்கு விருப்பப்படாதவன் நீ. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, கு கிளானோட மெம்பர் ஆச்சே நானு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயம் எனக்கு தெரியுதான் போகுது, அது இன்னைக்கே தெரிஞ்சுக்கிறேனே. இதெல்லாம் கேட்ட கிளான் ஹெட் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன சொல்றானா, சரி நாளைக்கு கல்யாணத்தோட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து என்னது மேரேஜா அப்படின்னு கேக்குறான். அது கிளான் ஹெட் என்ன சொல்றானா, நாளைக்கு வந்து நம்ம வந்து நம்குன் கிளான் ஹெட்டை மீட் பண்ணி உன்னோட கல்யாணம் என்னைக்கு வைக்கலாம்னு முடிவு பண்ண போறோம், அதனால நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு லேட்டா மட்டும் வந்துடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் சரி கிளான் ஹெட் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க என்னதான் நடக்குதுன்னா இப்பதான் வந்து அதுக்குள்ள எல்லா விஷயமும் லைனா நடக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ வந்து அவனோட ரூம்ல தான் இருக்கான். அப்ப பெரியவர் பார்த்து என்ன கேட்கிறானா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எதுக்கு நீ சும்மா இருந்து அதெல்லாம் வேடிக்கை பார்த்தா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பெரியவர் என்ன சொல்றனா, நான் சொல்லி என்னைக்குடா நீ கேட்டிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோ என்ன கேட்கிறனா, உனக்கு என்ன அதெல்லாம் பார்க்க என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்கும்.
பெரியவர் என்னோட பொசிஷன்ல இருந்து பார்க்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான்டா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டேங்க் கிளானை சேர்ந்த குழந்தை வந்து அந்த டிராகன் அண்ட் ஃபீனிக்ஸ் அசம்பிளிக்கான டோர்னமெண்ட் டிக்கெட் உனக்கு எடுத்துட்டு வந்தாலே நீ என்ன பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு வந்து அந்த ஆஃபரை கேன்சல் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடமும் ரொம்ப தூரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தர் நான் மீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறான் ஹீரோ. அப்ப நம்ம பெரியவர் வந்து என்னன்னு நான் சொன்னேன், அப்ப அந்த ஷவுலின் சேர்ந்தவங்க அங்க வாழ்றாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ அதுக்கு என்ன சொல்றனா, ஆமா அவங்க எல்லாம் அங்கதான் இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பெரியவர் உடனே அப்ப அதுக்கு வாய்ப்பு இருந்தா என்ன அங்க கூட்டு போறியா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அங்க நான் பார்க்க வேண்டிய ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு பெரியவர். அப்ப நம்ம ஹீரோ என்ன கேக்குறானா, அப்ப நம்ம அங்க போகணுமா என்ன அப்படின்னு கேட்கும். பெரியவர் வந்து அதுக்கு ஆமான்னு சொல்றாரு. சரி ஓகே நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோவும். அடுத்த நாள் காலையிலே ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து என்ன பண்றானா, அந்த மேரேஜ் பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தாங்களா அந்த இடத்துல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னடா இது இப்ப நான் மட்டும் தான் இங்க இருக்கேனா இல்ல எல்லாம் முடிஞ்சா அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல வந்து பியாங் வந்து ஓ நீ ஆல்ரெடி இங்க வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. அப்ப உடனே ஹீரோ வந்து பியாங்க பார்த்து என்ன சொல்றா, எதுக்காக இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்ட, இந்த மாதிரி விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி சீக்கிரமா வரணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேக்குறான். அப்போ பியாங்க பார்க்கணுமே, அவ அந்த அளவுக்கு அழகா ரெடியா வந்திருக்கா. அது அவளை பார்த்த உடனே ஹீரோ வந்து ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.